ப்ளீஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் சொன்ன ஆப்பை மட்டும் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகாது. நான் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ப்ளீஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலை எப்படி கம்ப்யூட்டரில் மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூடியூபர்ஸ்க்கு வந்து காமனாக இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான். அவங்க என்ன தான் நல்ல வீடியோஸ் பண்ணாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நல்லா இருக்காது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக மைக் யூஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் எல்லா யூடியூபர்ஸாலையுமே வந்து மைக்கை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடச்சிருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்னாலையும் மைக் வாங்க முடியல. ஸோ என்னோட வீடியோஸில் வந்து நிறையா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோட ஆண்ட்ராய்டு மொபைலையே வந்து மைக்காக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் கூட என்னோட ஆண்ட்ராய்டு ஃபோனை தான் நான் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 90% பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்காக வாங்குற மைக்கோட பணம் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். வெறும் உங்ககிட்ட இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் போதும். ஆண்ட்ராய்டு மொபைலில் மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஓமைக் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறேன். இந்த ஓமைக் அப்ளிகேஷன் வந்து மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும், கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த ஓமைக் ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் ஆப். இந்த ஃப்ரீ வெர்ஷன் ஆப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கிற இந்த ஃப்ரீ வெர்ஷன் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களால் வால்யூம் கூட இன்க்ரீஸ் பண்ண முடியாது. வால்யூம் வந்து நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வைக்கணும்னா நீங்கள் வந்து மணி பே பண்ணணும். ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் வந்து ப்ரோ வெர்ஷன் ஆப்பை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணுறேன். அதாவது நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய ஆப்பை வந்து நான் ஃப்ரீயாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஃபஸ்ட் இந்த ஓமைக் அப்ளிகேஷனை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டெலிகிராம் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து சர்ச் ஐக்கான் இருக்கும். இந்த சர்ச் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் டெக்கல் தமிழ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் நேம் கிடைக்கும். என்னோடய சேனல் நேமை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த சர்ச்சில் WO மைக்குன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓமைக்கோட 2 சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் வந்து எனக்கு சர்ச்சில் கிடச்சிருக்கு. இதில் ஒன்று வந்து மொபைலுக்கான சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து பிசிக்கான சாஃப்ட்வேர். நீங்கள் இந்த 2 சாஃப்ட்வேரையுமே கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆரோவில் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும்னா கீழே இருக்கிற இந்த டிஸ்கஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய குரூப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு சென்ட் பண்ணலாம். இப்போ இந்த 2 ஓமைக் சாஃப்ட்வேருமே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆன லொக்கேஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து டிவைஸ் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ டெலிகிராம் டாக்குமெண்ட்ஸுங்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஃபைல் தான் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோட நேம் வந்து இந்த மாதிரி நம்பரில் தான் இருக்கும். நான் வந்து டெலிகிராமில் ஓமைக் ஃபார் மொபைல், ஓமைக் ஃபார் பிசின்னு தான் நேம் கொடுத்துருந்தேன். அந்த டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்பரில் சேஞ்ச் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு ஃபைல் இருக்குது இல்லையா, இது வந்து 1.98 MB சைஸில் இருக்குது. இது வந்து பிசிக்கான அப்ளிகேஷன் ஃபைல். செகண்ட் இருக்கிற 1.27 MB ஃபைல் வந்து மொபைலுக்கான அப்ளிகேஷன் ஃபைல். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா பிசிக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபைல் இருக்குது இல்லையா, 1.98 MB சைஸில் இருக்குது இல்லையா, இந்த ஃபைலை வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் இந்த ஃபைலை வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நம்ம கம்ப்யூட்டரில் ஓமைக்கை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் ஃபைல் இருக்குது இல்லையா, 1.27 MB சைஸில் இருக்குது இல்லையா, இந்த ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் டீகம்ப்ரெஸ்ன்னு வரும். நீங்கள் வந்து ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இந்த ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இல்லைன்னா சில மொபைலில் வந்து டீகம்ப்ரெஸுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராக்டுன்னு வரும். கம்ப்யூட்டர் மாதிரியே எக்ஸ்ட்ராக்டுன்னு வரும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இந்த கம்ப்ரெஸ்டு ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓமைக்கோட ப்ரோ வெர்ஷன் மொபைலுக்கான அப்ளிகேஷன் ஃபைல் வந்து இங்கே இருக்குது. நம்ம இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அன்னோன் சோர்சஸ் வந்து ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க.
இப்போ கீழே இருக்கிற இந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி ஓமைக் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்கிற ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் ஆப் வந்து ப்ரோ வெர்ஷனுங்கிறதுனால நம்ம வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் இந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் வந்து மணி பே பண்ணணும். ஸோ இது ப்ரோ வெர்ஷனுங்கிறதுனால நம்மளால் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. சரி, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம ஓமைக் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் முன்னாடி நான் கம்ப்யூட்டரில் பேஸ்ட் பண்ண இந்த ஜிப் ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜிப் ஃபைலுக்கு மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே ஃபோல்டர்லேயே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் 2 அப்ளிகேஷன் ஃபைல் வந்து கிடச்சிருக்கு. ஒன்று வந்து ஓமைக் கிளையன்ட் செட்டப், இன்னொன்று வந்து ஓமைக் டிரைவர் செட்டப். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓமைக் டிரைவர் செட்டப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிரைவர் செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஓமைக் டிரைவர் செட்டப்புங்கிற ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து விண்டோஸ் 10 64 பிட் பிசி. ஸோ இதில் ஏற்கனவே விண்டோஸ் 10ல் தான் வந்து டிக் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி உங்களோட கரெக்டான விண்டோஸ் வெர்ஷன் தான் டிக் ஆகிருக்கான்னு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிரைவர் இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டடுன்னு வரும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டடுன்னு வர்ற வரைக்கும் நீங்கள் எதையுமே கிளிக் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டடுன்னு வந்துடுச்சு. ஸோ டிரைவர் செட்டப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஓமைக் கிளையன்ட் செட்டப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ இந்த கிளையன்ட் செட்டப் ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே வந்து இங்கிலீஷ் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ திரும்ப நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஓமைக் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். அதை செக் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற இந்த சர்ச்சில் டிவைஸ் மேனேஜர்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டிவைஸ் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சவுண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஓமைக்குன்னு ஆட் ஆகிருக்கணும். அப்படி ஓமைக் வந்து ஆட் ஆயிருந்துச்சுன்னா ஓமைக் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்கள் கம்ப்யூட்டரோட டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஓமைக் அப்ளிகேஷனோட ஷார்ட்கட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஷார்ட்கட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓமைக் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ரெண்டுலேயுமே நம்ம ஓமைக் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதாவது ஓமைக் அப்ளிகேஷனோட ப்ரோ வெர்ஷனை வந்து நம்ம ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ மொபைல் ஆப்பில் மேலே இருக்கிற இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத், யூஎஸ்பி, வைஃபை டைரக்ட். இந்த 4 மெத்தட்லேயுமே உங்கள் மொபைலை வந்து நீங்கள் மைக்காக யூஸ் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து யூஎஸ்பி மெத்தடு தான். ஏன்னா யூஎஸ்பியில் தான் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கிளியரான ஆடியோ ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். நான் மட்டும் இல்லை, ஓமைக் டெவலப்பர்ஸ் கூட யூஎஸ்பி மெத்தடை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட், மைக், கேம்கார்டர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஃபால்ட் ஆப்ஷனும் மைக் ஆப்ஷனும் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இந்த டிஃபால்ட் இல்லைன்னா மைக் ரெண்டையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு ஓமைக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நீங்கள் பண்ணணும். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். சில மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து செட்டிங்கில் மோர் ஆப்ஷன்ஸ்னு போனால் கிடைக்கும். சில மொபைலில் வந்து வெளியவே இருக்கும். ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸுங்கிற பட்டனை வந்து ஆன் பண்ணி டெவலப்பர் மோடை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஓமைக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா இந்த யூஎஸ்பி டீபக்கிங்கிற ஆப்ஷன் வந்து ஆனாக இருக்கணும். ஸோ இது ஆனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓமைக் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஓமைக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஓமைக் ஆப்பில் வந்து மேலே இருக்கிற இந்த ப்ளே பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ளே பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுற பர்மிஷன் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் அலோவ் பட்டனை கிளிக் பண்ணி அலோவ் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளே பட்டனை ஆன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைலையும் பிசியையும் யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ கம்ப்யூட்டரில் மேலே இருக்கிற இந்த கனெக்ஷன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கனெக்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ யூஎஸ்பிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த கனெக்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கனெக்ட் பட்டனை கிளிக் பண்ணதுமே மொபைலில் வந்து அலோ யூஎஸ்பி டீபக்கிங்னு ஒரு பாப்அப் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே ஓமைக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஓமைக்கு வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா மொபைலில் இந்த மேலே இருக்கிற இந்த ப்ளே பட்டனை திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா ஓமைக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் திரும்ப ஓமைக்கு வந்து கனெக்ட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துட்டு திரும்ப மொபைலில் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இப்போ இந்த ஓமைக்கில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நம்ம பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்கள் விண்டோஸில் கீழே இருக்கிற சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பேனல்னு சர்ச் பண்ணி கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கண்ட்ரோல் பேனலில் மேலே இருக்கிற இந்த வியூ பை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி லார்ஜ் ஐக்கான்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சவுண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஓமைக்கு வந்து டிஃபால்ட் டிவைஸை வந்து செட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ஓமைக்கு வந்து டிஃபால்ட் டிவைஸை நம்ம செட் பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த மைக்ரோஃபோன் தான் என்னோடய கம்ப்யூட்டரில் டிஃபால்ட்டாக இருக்கிற மைக்ரோஃபோன். இதே மாதிரி உங்கள் லேப்டாப்லேயும் டிஃபால்ட்டாக ஒரு மைக்ரோஃபோன் இருக்கும். இந்த மைக்ரோஃபோனை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே இருக்கிற இந்த செட் டிஃபால்ட்டுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். நம்ம ஏன் இந்த மைக்ரோஃபோனை வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணுறோம்னா ஓமைக்கு வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இன்னொன்று வந்து டிஃபால்ட்டாக ஓமைக்கு வந்து செட் ஆகிருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் சில சிஸ்டமில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது மைக்கு. நீங்கள் தேவைப்பட்ட ஓமைக்கு வந்து டிஃபால்ட் டிவைஸாக வச்சு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க. ஒருவேளை கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்கனவே இருக்கிற மைக்ரோஃபோனை வந்து டிஃபால்ட் டிவைஸாக செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஓமைக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அதாவது நான் இப்போ பண்ண மாதிரி. சரி வாங்க நம்ம இந்த ஓமைக்கோட ரெக்கார்டிங்கை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து என்னோடய வீடியோ எடிட்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மைக் ஆப்ஷனில் 2 மைக் வந்து ஷோ ஆகுது. ஒன்று வந்து கம்ப்யூட்டரில் ஏற்கனவே இருக்கிற மைக்கு, செகண்ட் வந்து ஓ மைக். நான் வந்து ஓ மைக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஓ மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு டிப்பை நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஓ மைக்கில் பேசும்போது உங்கள் மொபைலை வந்து நீங்கள் கையில் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து பேசாதீங்க. செகண்ட் வந்து நீங்கள் பேசும்போது உங்கள் மொபைலில் ரொம்ப பக்கத்தில் போய் நீங்கள் பேசாதீங்க. கொஞ்சம் கேப் விடுங்க, ஏன்னா உங்கள் ப்ரீத்திங் சவுண்ட் வந்து கிளியராக கேட்கும். ஸோ எல்லாத்த விட பெஸ்ட் மெத்தட் என்னென்னா உங்கள் கம்ப்யூட்டரோட கீபோர்டில் உங்கள் மொபைலை வச்சுடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் பேசுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளியரான ரெக்கார்டிங் கிடைக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமல் கிளியரான ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஓமைக்கோட ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஒரு வேளை 2-3 மொபைல் இருந்துச்சுன்னா எல்லா மொபைல்லையுமே ஓமைக் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மொபைலில் ரெக்கார்டிங் குவாலிட்டி பெட்டராக இருக்கோ அந்த மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ ரெக்கார்டிங் குவாலிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் எப்படி மைக்ரோஃபோனாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் எப்படி மைக்ரோஃபோனாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெக்கார்டிங்கில் பாருங்கள், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமல் ரொம்ப கிளியராக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்னோட எல்லா வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.